இந்த காணொளியை பார்க்கும் என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது உயிரும் உயிர்ப்புமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என்னுடைய இனிமையான வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்து வாழும்போது நன்றாகவே இருப்போம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி வழியாக நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக முதலில் ஒரு கேள்வியோடு இந்த பதிப்பை ஆரம்பிக்கின்றேன். உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்து தெரிந்து அவரை புரிந்து கொண்டு அவரையே சொந்த இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரில் வாழும் உங்களிடத்தில் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். நித்திய ஜீவன் என்ற முடிவில்லா வாழ்வை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? முடிவில்லா வாழ்வு ஒன்று நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்து வாழும் நாம் அவரையே நமது சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரில் வாழும் நமக்கு முடிவில்லா வாழ்வு இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த முடிவில்லா வாழ்வு இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது இனிமேல் தான் கொடுக்கப்படுமா? முடிவில்லா வாழ்வை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகுதான் உங்களுக்கு முடிவில்லா வாழ்வு கொடுக்கப்படும், அதன் பிறகுதான் நீங்கள் முடிவில்லாமல் வாழப் போகின்றீர்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களின் பதில் என்ன என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே? யாராவது உங்களிடம் சொல்லி இருக்கின்றார்களா, முடிவில்லா வாழ்வு நாம் இந்த உலகத்தை விட்டு இறந்து சென்ற பிறகுதான் நமக்கு கொடுக்கப்படும் என்று யாராவது உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்களா? அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? முடிவில்லா வாழ்வு என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? அந்த முடிவில்லா வாழ்வு யார் என்பதை தெரிந்திருக்கின்றீர்களா? என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்துதான் நாம் இந்த காணொளியில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆவியானவர் யோவான் வழியாக இப்படி நமக்கு சொல்லுகிறார். படிக்கவா? கேட்குறீங்களா? கேளுங்க. முடிஞ்சா உங்க பைபிள் எடுத்து நீங்களும் படிச்சு பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். இந்த வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரில் வாழும் நமக்கு முடிவில்லா வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் தான் கொடுக்கப்பட இருக்கின்றது என்று அல்ல. இந்த உலகத்தில் இறந்து விண்ணுலகம் சென்ற பிறகுதான் நமக்கு, பரலோகம் சென்ற பிறகுதான் நமக்கு முடிவில்லா வாழ்வு கொடுக்கப்படும் என்று அல்ல. அது உண்மை அல்ல. இந்த உலகத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து அவரையே நமது சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரில் வாழும் நமக்கு, மறுபடியும் பிறந்த நமக்கு, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முடிவில்லா வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு சிலர் உங்களிடத்தில் சொல்லி இருப்பார்கள், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முடிவில்லா வாழ்வு இப்ப இல்ல, நம்ம இறந்து பரலோகம் சென்ற பிறகுதான், ஆண்டவர் இயேசுவிடம் சென்ற பிறகுதான் நமக்கு முடிவில்லா வாழ்வு கொடுக்கப்படும் என்று ஒரு சிலர் உங்களிடம் சொல்லி இருக்கலாம். நீங்களும் அதை நம்பி கேட்டிருக்கலாம். அந்த நம்பிக்கையில் இன்றும் இருந்து கொண்டிருக்கலாம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாருங்கள், இதை குறித்து நமது பைபிள் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் யோவான் வழியாக 1 யோவான் 5:13 நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். படிப்போமா அந்த வசனத்தை? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும். தேவகுமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கின்றேன் என்று யோவான் சொல்லுகிறார். அந்த முதல் வாக்கியத்தை படியுங்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும். நமக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் யோவான் வழியாக நம்மிடம் பேசுகிறார். இந்த நித்திய ஜீவன் உண்டு என்ற அந்த உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாரே, அந்த நித்திய ஜீவன் நமக்கு எப்பொழுது உண்டு? இறந்த பிறகா அல்லது இப்பொழுதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து அவரின் மேல் விசுவாசம் கொண்டு அவரையே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட நாம் மறுபடியும் பிறந்த அந்த நேரத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இனிமேல் தான் கொடுக்கப்பட இருக்கின்றதா? தெரிந்து கொள்வோமா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். என்றாவது இந்த உண்மையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? முடிவில்லா வாழ்வு, முடிவே இல்லாத வாழ்வு, நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் வாழக்கூடிய வாழ்வு, என்றுமே உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்வு, என் அன்பிற்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் அறிய வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். எப்பொழுது கொடுத்தார்? நாம் மறுபடியும் பிறந்த அந்த கணத்திலே, அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டோமே, அந்த நேரத்திலே இப்பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முடிவில்லா வாழ்வைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் தெரியுமா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முடிவில்லா வாழ்வு. வாருங்கள் பார்ப்போம். 1 யோவான் 5:11 படிக்கிறேன், கேளுங்கள். முடியுமானால் நீங்கள் கூட உங்க பைபிளை ஓபன் பண்ணி படிக்கலாம். 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். பாத்தீங்களா? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தந்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இனிமேல் கொடுக்க போகின்றாரா? இறந்த பிறகு நமக்கு கிடைக்க போகின்றதா? இனிமேல் தரப்போகிறாரா? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தந்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே அதை பெற்றிருக்கிறோம். அதுதான் உண்மை.
ஒருவேளை உங்க சர்ச்ல உங்க பாஸ்டர் நம்ம இந்த உலகத்தை விட்டு போன பிறகுதான் நமக்கு முடிவில்லா வாழ்வு கிடைக்கும், கொடுக்கப்படும் என்று சொன்னால் நம்பாதீர்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏனெனில் பல போதகர்கள் சரியான நற்செய்தியை நமக்கு சொல்லுவதில்லை. எனவே நாமே வேதத்தை படித்து புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. தினசரி வேதம் படியுங்கள், பைபிளை படியுங்கள். அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது தினசரி படியுங்கள். நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார், உங்களோடு பேசுவார். எனவே தினசரி அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது, ஒரு அதிகாரமாவது படியுங்கள். அந்த நேரத்தை ஆண்டவருக்காக ஒதுக்குங்கள். ஆண்டவரோடு பேசுங்கள். ஆண்டவர் பேசுவதையும் கேளுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவதை நம்மால் கேட்க முடியும். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். இதுதான் அந்த வசனம். நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. இப்ப நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மில் வாழ அழைத்து அவருடன் உறவாடி கொண்டிருக்கிறோம் என்றால், நித்திய ஜீவனே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே நித்திய ஜீவன். அவர் நம்மில் வாழ்கிறார் என்றால் நம்மிடம் நித்திய ஜீவன் இருக்கிறதா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை ஆங்கில வேதாகமம் படிப்பவர்கள் என்றால், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இதே வசனத்தை படிச்சு பாருங்க. புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்புல இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். அந்த வசனம் இந்த 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கும். அங்கு, this is the testimony, this is the record that God has given us eternal life. God has given us eternal life. God has given us eternal life. I repeated 3 times for you to understand. என் அன்பிற்குரியவர்களே, ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு இது நன்றாக புரியும். God has given us eternal life. இந்த சென்டென்ஸ் present perfect timeல எழுதப்பட்டிருக்கிறது. present perfect tense நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆங்கிலம் படித்தவர்களுக்கு தெரியும். present perfectல எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். God has given us eternal life, and that life is in His Son. அந்த மாதிரி தான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது புரிகிறதா? இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு புரிகிறதா? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்ற வசனத்திலிருந்து உங்களுக்கு புரிகிறதா? நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா இல்லையா? பெற்றிருக்கிறேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு, என்ற நிலைப்பாடு உங்களுக்கு என்றாவது மனதில் தோன்றி இருக்கின்றதா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கின்றதா? என்னில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார்
நான் அவர் வாழும் ஆலயம் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்றால், கண்டிப்பாக உங்களில் இயேசு இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக உங்களில் நித்திய ஜீவனும் இருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம். மறுபடியும் பிறந்த அந்த நேரத்திலிருந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்த அந்த நேரத்திலிருந்து, விசுவசித்து அவரையே நமது சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்திலிருந்து நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிவில்லா வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிகிறதா? நம்மில் அந்த நேரத்திலேயே, அந்த நேரத்திலிருந்தே நம்மில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார், நம்மில் தங்கி இருக்கின்றார். எனவே நித்திய ஜீவனும் நம்மில் இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் படித்து பாருங்கள். நம்மில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நம்மிடம் அந்த ஜீவனும் இருக்கிறது. யாரிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையோ அவனிடம் அந்த ஜீவனும் இல்லை. இதைத்தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. படித்து பாருங்கள். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எந்த ஜீவனை பற்றி பேசுகிறது? நித்திய ஜீவனை பற்றி, முடிவில்லா வாழ்வை பற்றி. நம்மிடம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால், நம்மிடம் குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நம்மிடம் அந்த ஜீவனும் இருக்கின்றது. நம்மிடம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நம்மிடம் அந்த ஜீவனும் இல்லை. புரிகிறதா? இப்ப நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா? உங்கள் உடல் அவர் வாழும் ஆலயமா இல்லையா? உங்களுடைய கான்சியஸ்னஸை தொட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனச்சாட்சி இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சற்று நிதானித்து பாருங்கள். உங்கள் மனச்சாட்சி உங்களிடம், என்னில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், என்னில் இருக்கிறார், நான் அவர் வாழும் ஆலயம், நான் எங்கு சென்றாலும் என்னுடன் அவரும் வருகிறார் என்று உங்க மனச்சாட்சி உங்களுக்கு உறுதிப்படுத்தினால், என் அன்பிற்குரியவர்களே, உங்களிடம் இந்த நித்திய ஜீவனும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்படி நம்மிடம் இருக்கிறார் என்றால் நித்திய ஜீவனும் இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நம்மிடம் வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும் ஆலயமாகவே இருக்கும் நாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருக்கும் பொழுது நோய்களும் இருக்க முடியுமா? பிசாசின் கட்டுகள் நம்முடன் இருக்க முடியுமா? பிரச்சனைகள் இருக்க முடியுமா? அப்படி பிரச்சனையோ நோயோ பிசாசுகளின் கட்டுகளோ நம்மிடம் வந்தால், நாம் மட்டும் யாரென்று உணர்ந்திருந்தால், நம்மிடம் இயேசு இருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை மட்டும் நாம் உணர்ந்திருந்தால், எவ்வளவு எளிதாக இந்த நோயையும் பிரச்சனையையும் பிசாசுகளின் தந்திரங்களையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். யோசித்து பார்க்கின்றீர்களா என் அன்பிற்குரியவர்களே? இயேசு நம்மில் வாழ்கிறார், நாம் அவர் வாழும் ஆலயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றாவது உடம்புக்கு சரியில்லாம இருந்தாரு, நோய்வாய்ப்பட்டு இருந்தார், பிசாசு அவரை அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்திருந்தது என்றெல்லாம் நீங்கள் படித்திருக்கின்றீர்களா?
எங்கேயாவது பைபிளில் படித்திருக்கீங்களா? என் அன்பிற்குரியவர்களே, ஒருபோதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்ற செய்தியை நாம் படிக்கவே முடியாது பைபிள்ல. பிசாசு அவரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது என்று நாம் படிக்கவே முடியாது. அப்படி என்றால் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மில் இன்று இருக்கிறார். நாம் நோய்வாய்ப்பட முடியுமா? யோசித்து பாருங்கள். பிசாசுகளால் கட்டப்பட முடியுமா? என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்த்து உண்மையில் வாழ வேண்டும். அதைத்தான் நம் கடவுள் தந்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, what a beautiful God we have got, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவசிக்கிறவன் எவனோ அவனே கெட்டு போகாதபடிக்கு அவனுக்கு நித்திய ஜீவனை தந்து அருளி என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பெயரிலேயே, நாமத்திலேயே விசுவாசம் கொள்ளுகிறவனுக்கு, நாமத்தில் விசுவாசம் கொண்டாலே நமக்கு நாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை நம் தந்தையாகிய கடவுள் நமக்கு தந்தருளி அவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருக்க வேண்டும், எது எல்லாம் நமக்கு சொந்தம், எது எல்லாம் நமக்கு உகந்தது அல்ல, நம்மிடம் இருக்கும் அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, இந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் நாம் பயன்படுத்த வேண்டுமே என்ற எண்ணம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டும் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. இவைகளெல்லாம் உணர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நமது தந்தையாகிய கடவுள் நாமெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆசையில் நம்மை படைத்தாரோ, எந்த நோக்கத்தில் நம்மை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தில் வாழ்ந்து, அவர் எதிர்பார்க்கும்படிக்கு வாழ்ந்து, நம்மில் வாழும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பெருமைப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். எனவே இந்த உண்மையை அறிந்து தேவன் நமக்கு நித்திய ஜீவனை, முடிவில்லா வாழ்வை தந்திருக்கிறார். நாம் பெற்றிருக்கிறோம், ஏற்கனவே அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அறிந்து இந்த நித்திய ஜீவனை அனுபவித்து இந்த நித்திய ஜீவனில் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் பதிவிட்டிருக்கிறேன். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உண்மையில் வாழ உங்கள் அனைவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில். நன்றி.